ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். மிது, சொல்லுண்ணா. நீ காலேஜுக்கு போகலையா? இல்லண்ணா. ஏன்? இல்லண்ணா, இன்னைக்கு நான் போகல. சரி, ஓகே. மீரா எங்க? அவ ரூம்ல ஆளை காணோம். அண்ணி கிளம்பிட்டாங்களே. ஒர்க்குக்கா? ரெஸ்ட் எடுக்காம இதுக்கு போனா? அண்ணி வேலைக்கு போகல. அப்புறம் எங்க போனா? அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஊர்ல இருந்தாங்களே, அந்த ஊருக்கே போறாங்களாம். என்ன? யார் சொன்னா? அண்ணி தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா கிட்டயா? ஆமா, அம்மாவும் அண்ணி தான் பேசிட்டு இருந்தாங்க. நான் காஃபி குடிக்கலாம்னு போனேன். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அதான் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு இருந்தேன். கன்ஃபார்மா ஊருக்கு தான் போறேன்னு சொன்னாலா? ஆமாண்ணே. அம்மா, மீரா இன்னும் சீக்கிரம் எழுந்துட்டு இருக்க? இரு, உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன். கிளம்புறியா? எங்க? வேலைக்கா? நீ போக வேண்டாம். இல்லம்மா, நான் ஹாஸ்டலுக்கு போறேன். என்னம்மா சொல்ற? ஹாஸ்டலுக்கு போறியா? ஆமாம்மா, நான் கிளம்புறேன். ஏம்மா மீரா ஹாஸ்டலுக்கு போற? இங்கே இருமா. இல்லம்மா, இங்க இருந்தா நல்லா இருக்காது. நான் கிளம்புறேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்னம்மா நீ இப்படி சொல்ற? இதுவும் உன் வீடுதாம்மா. இங்க நீ தாராளமா இருக்கலாம். நான் எப்படிம்மா இங்க? அதெல்லாம் சரியா வராதும்மா. எதுக்கு மீரா இப்படி பேசிட்டு இருக்க? உனக்கு இங்க என்ன தயக்கம்? நீ எப்பவும் போல இருக்கலாம். இத்தனை நாள் தான் தனியா இருந்த. இப்பயுமா இங்கே இருமா. நான் எங்கம்மா தனியா இருக்கேன்? அதான் நீங்க எல்லாரும் இருக்கீங்களே, நான் உங்க நினைப்புல தான் இருப்பேன். அதுக்கு நீ இங்கே இருக்கலாம்ல. நீங்க ஃபீல் பண்ணாதீங்கம்மா. எனக்கு ஆசைதான், ஆனா என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. ரொம்ப சாரிம்மா, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னை பத்தி யோசிக்க நீங்க எல்லாரும் இருக்கீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. தேங்க்ஸ்மா, நான் போயிட்டு வரேன். என்னை தடுக்காதீங்கம்மா. உங்களை கஷ்டப்படுத்தணும்னு என் எண்ணம் இல்லைம்மா. நான் ஹாஸ்டலில் இருந்தாதான் சரியா இருக்கும். அதான் நல்லதும் கூட. நான் போயிட்டு வரேம்மா. மீரா, நீ இப்படி தனியா இருக்க போறேன்னு சொல்றியே, எங்க கூடவே இருக்கலாம்ல. உன்னை தனியா விட முடியாது. அம்மா, நீங்க எதுக்கு இப்ப ஃபீல் பண்றீங்க? எங்க இருந்தா என்ன, நீங்க என் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்காக இங்கே இருக்கலாம்ல. அம்மா, எனக்கு கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். நான் இவ்வளோ சொல்லி நீ போறேன்னு சொல்றல. அப்படி இல்லைம்மா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் போயிட்டு வரேம்மா. முகத்தை இப்படி வைக்காதீங்கம்மா, எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ இங்கே இரு. அது மட்டும் முடியாதும்மா. அப்போ நானும் இப்படி தான் இருப்பேன். அப்போ சரி, நீங்க இப்படி இருந்தா நான் திரும்ப வீட்டுக்கு வர மாட்டேன். என்ன? ஆமா, நீங்க இப்படி சோகமா முகத்தை வச்சுட்டு இருந்தா நான் திரும்ப வீட்டுக்கு வர மாட்டேன். இப்போ என்ன உனக்கு? நான் வழி அனுப்பணும் அதானே? அதேதான். சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க பாப்போம். நீ பண்ற வேலைக்கு சிரிப்புலாம் வராது. ஓ அப்படியா? சிரிப்பு வராதோ? அதான் கொஞ்சம் எட்டி பார்க்கதே. அப்படியே சிரிச்சிடுங்க பாப்போம். அம்மா இங்க பாருங்க, இப்போ எதுக்கு முகத்தை இப்படி வச்சுட்டு இருக்கீங்க? நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க தெரியுமா? கொஞ்சமா சிரிங்க பாப்போம் எனக்காக. நீ என்ன சொன்னாலும் நான் சிரிக்க மாட்டேன். சரி, போயிட்டு வா. எனக்கு மனசுல ஒன்று அனுப்பு. நீ பார்த்து பத்திரமா இரு. சரிம்மா, நான் வரேன். பார்த்து கவனமா இருமா. ஓகேம்மா, நீங்களும் உடம்பு பார்த்துக்கோங்க. சரிம்மா. அம்மாட்ட பேசிட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டாளா? ஆமா, கிளம்பிட்டாங்க. என்னடி நான் சொல்லவே சொல்லிட்டு இருக்கேன். எப்போ போனா? அண்ணி கிளம்பி 1 hour இருக்கும். 1 hour ஆகிடுச்சா? என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? எதுக்கு? நீ கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணவா? அதெல்லாம் ஆகாஷ் அண்ணனே கூட்டிட்டு போயிட்டாரு. என்ன? அவன் கூட்டிட்டு போனானா? யார்கிட்ட மீரா கூட்டிட்டு போனா? அம்மா தான் சொன்னாங்க அண்ணி தனியா போறாங்கன்னு. அண்ணனை டிராப் பண்ண சொல்லி நீ போய் அம்மாவிட்டே பேசிக்கோ. நீ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? பஸ் ஏறி இருப்பாளோ? ஏறி இருக்கலாம். சரி, நான் வரேன். டாக்டர். என்ன? நாட்டு நடப்புல எப்படி போகுது? அதெல்லாம் போற போக்குல போயிட்டு தான் இருக்கு. ஏன் காலேஜுக்கு போகல? உடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லை. நீங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்களா? சரி, நான் கிளம்புறேன். என்ன கிளம்புறீங்களா? இங்க நான் மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி. சரியா? நான் உங்க கூட பேசணும். காபி ஷாப்ல வெயிட் பண்றேன். டேய் வினோ, சீக்கிரம் வாடா. வர மச்சான்.
சரி நான் கிளம்புறேன். நான் கேட்டதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு போங்க. உங்க அண்ணன் வர சொல்றான், நான் போறேன். யோ அட பாவி மனுஷா, என்ன பேசுறோன்னு எதுவும் கேட்கறது இல்ல. தீபந்தம் போன்றவள்தான் தீபமென ஆகிவிட்டேன். புயலுக்கு பிறந்தவள்தான் தென்றலென மாறிவிட்டேன். கருங்கல்லை போன்றவள்தான் கற்பூரமாகிவிட்டேன். ஜீவிதா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க அண்ணி, என்ன கேட்கணும்? ஆமா, நான் வந்த நாள்ல இருந்து உங்க ரிலேட்டிவ் யாரும் வந்த மாதிரியே தெரியலையே. இல்ல நான் பார்த்தது இல்லையா? அப்படி யாரும் இல்லை அண்ணி. இல்லைன்னா என்ன சொல்ல வர புரியல. அண்ணி, எனக்கு விபரம் தெரிஞ்சதுலேருந்து வீட்டுக்கு சொந்தம்னு சொல்லி யாரும் வந்ததில்லை. உங்க அப்பா, அஜய் அம்மா, இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. எப்பனா ஒரு டைம் வருவாங்க. எங்க அப்பா வருவாரா? ஆமா அண்ணி, மாமா வருவாரு. நாங்க புரோக்கர் மூலமா உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரல, மாமா சொல்லி தான் வந்தோம். ஓ அப்படியா? ஆமா அண்ணி, எனக்கு சொந்த பந்தம் அவங்க கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசை. உங்க ஃபேமிலி பார்க்க சொல்ல நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு விபரம் தெரிஞ்சதுலேருந்து அண்ணா அம்மா இவங்க மட்டும்தான். சரி ஃபீல் பண்ணாத, அதான் நாங்கள் எல்லாம் இருக்கோம்ல. நீங்கள் மட்டும் தனியாக இருப்பீங்களா? ஏன் கேட்குறேன்னா, உங்கள் அண்ணன் நைட்டு வீட்டுக்கு சரியாக வரமாட்டாரு. அத்தையும் நீ மட்டும்தான் தனியாக இருப்பீங்களா? அதான் வாட்ச்மேன் அங்கிள் இருக்காருல்ல. அப்புறம் சிசிடிவி கேமரா இருக்கு. சிசிடிவி கேமரா இருக்கா? எங்க? நம்ம வீட்டை சுற்றி தான். என்ன, நான் பார்த்தது இல்லையே. அண்ணா வெளியே தெரியாத மாதிரி கேமரா வச்சிருக்காரு. அவன் மொபைலில் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கான். ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். எதனா ஒன்று சீக்கிரம் வந்துடுவான். இருந்தாலும் கூட இருக்கிற மாதிரி இருக்காதுல்ல. ஆமாண்ணே, ஆனால் அண்ணனுக்கு ஒர்க் முக்கியம் இல்லை. அம்மா ஃபுல் சப்போர்ட் அண்ணனுக்கு. அதான் அண்ணன் எந்த டைம் பார்க்காம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். பாவம் அண்ணன். அண்ணன் மேரேஜே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் பிள்ளைய பைய சுத்தினாலும் மேரேஜ் வேணாம்னு சொல்லியிருந்திருப்பான். என்ன நீ? ஒன்றும் இல்லை, ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது, அதான் என்னன்னு கேட்டேன். சும்மா நானே பேசிட்டு இருந்தேன். எங்கள் அண்ணன் ரொம்ப பாவம் அண்ணி. அவன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். பார்ட் டைம் ஜாபுக்கு போயிட்டே படித்தான். அம்மா எங்களுக்காக ரொம்ப உழைச்சி உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் அண்ணன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குச்சு. படிப்பை விடக்கூடாதுன்னு படிச்சுக்கிட்டே ஒர்க் போனான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். அண்ணனுக்கு படிக்க சொல்ல இருந்தே சொந்தமாக வீடு வாங்கணும் கனவு கண்டுட்டே இருந்தான். இந்த வீடு அண்ணன் வாங்கினது. அவன் சொந்த கல்லணைனா, யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல் அவன் சொந்த உழைப்பில் வீடு கார் வாங்கினானே. அவன் வாழ்க்கையில் அவனுக்காக நேரம் செலவு பண்ணதே இல்லை. எனக்காகவும் அம்மாக்காகவும் தான் ஓடிக்கிட்டே இருந்தான். இன்னமும் ஓடிக்கிட்டே தான் இருக்கான். அவன் இது வரைக்கும் எதுக்கும் ஆசைப்பட்டதே இல்லை, உங்களை தவிர. இந்த கல்யாணம் கூட அம்மா கம்பல் பண்ணதால தான் பண்ணிக்கிட்டான். அவனோட ட்ரீமே சொந்தமாக ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணணும். அதான் மேரேஜ் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அப்போ அண்ணனை அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. அண்ணன் வேண்டான்னு சொல்லிடுச்சு. அப்போ அம்மா, உங்கள் 2 பேத்துல யாராவது ஒரு கல்யாணமாவது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, எனக்கு எதனா ஆகிறதுக்குள்ள உங்கள் 2 பேத்துல யாராவது ஒரு ஆளை மனக்குளத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு கல்யாணம் வேண்டானா என்ன, நான் ஜீவிதாக்கு கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அண்ணா அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்க பார்த்தான். ஆனால் அம்மா ஒரே முடிவாக இருந்துட்டாங்க, கல்யாணம் பண்ணி ஆகணும்னு. ஜீவிதா சின்ன பொண்ணுமா, இப்போ தான் படிச்சுட்டு இருக்கா. இப்போ என்ன உங்களுக்கு கல்யாணம் தானே பண்ணணும், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அண்ணன் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டுக்கு உங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வந்தோம். அம்மாக்காக தான் அண்ணன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிச்சு. அண்ணன் கல்யாணம் பண்ணுற ஐடியாவிலே இல்லை. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அண்ணி, அண்ணன் வீட்டுக்கு வரலன்னு. அப்படி இல்லை ஜீவிதா, நான் சும்மா தான் கேட்டேன். ஏன்னா நான் வந்த நாள்ல இருந்தே உங்கள் அண்ணன் வீட்டில் சரியாக நைட்டு தங்கினது இல்லையா, அதான் நீங்கள் 2 பேர் மட்டும் எப்படி தனியாக இருக்கீங்க அதனால கேட்டேன். அண்ணனுக்கு எங்கள் கூடயே இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் அவனால் ஒர்க்கு விட்டுட்டு வர முடியல, டைமும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன டைம் எமர்ஜென்சியில் கால் வந்தாலும் உடனே கிளம்பி போயிடுவான். அண்ணி, நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கலாமா? சொல்லுமா ஜீவி. உங்களுக்கு என் அண்ணனை பிடிச்சிருக்கா அண்ணி? அண்ணன் நிறையவே கஷ்டப்பட்டுட்டானே,
இதுக்கு மேலே தான் அண்ணன் சந்தோஷமா இருக்கணும். நீங்க அவனை சந்தோஷமா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அண்ணி. சரி அண்ணி, நீங்க போயிட்டு தூங்குங்க, டைம் ஆகிடுச்சுல்ல. ம் சரிடா, நீ போயிட்டு தூங்கு. ம் ஓகே அண்ணி. அவனுக்கு பிடிச்ச பொண்ணு நீங்க தான் அண்ணி. அவனுக்கு உங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதான் பிளான் பண்ணி உங்களை சேர்த்து வச்சு. அவனுக்காக அவன் எதுவும் பண்ணதில்லை. நீங்க அவன் லைஃப்ல இருக்கதான் அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷமே. நீங்க என் அண்ணனை புரிஞ்சுப்பீங்க அண்ணி. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கணும். நான் நினைச்ச மாதிரி இல்ல. பையன் கொஞ்சம் நல்லவனா தான் தெரியுது. ஆனா முழுசா நம்ப முடியல. ஹலோ மேடம். நீயா? நீ என்ன பண்றங்க? நீங்க தானே பேசணும்னு நினைச்சீங்க, அதான் வந்தேன். நான் நினைச்சனா? நான் நினைக்கலையே. நீ போ. போகணுமா? ஆமா போ. யாரனா வர போறாங்க. அப்ப நான் போய் ஆகணுமா? அதானே சொல்லிட்டு இருக்கேன். போ. அப்போ என்னன்னு சொல்லுங்க, நான் போறேன். என்ன? என்ன சொல்லணும் இப்போ? நீங்க என்ன நினைச்சீங்கன்னு சொல்லுங்க, நான் போறேன். நான் ஒண்ணு நினைக்கலையே. ஓ அப்படியா? அப்போ நான் போக மாட்டேன், உங்க கூடவே தான் இருப்பேன். கூடயே இருப்பியா? டேய் என்ன? ஆமா, இப்ப மட்டும் இல்ல, எப்பயும் கூடவே தான் இருப்பேன். டேய் இப்போ நீ போக போறியா இல்லையா? போ. என்னன்னு சொல்லுங்க, நான் போறேன். நீ என்ன பண்ணி இப்படி படுத்துறியே? உங்களை விடவா? ஆமா, நீ எப்படி உள்ள வந்த? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எது? சரி எப்படியே வந்துட்ட, நீ போ. ம்ஹும், நான் போக மாட்டேன். யாரனா வந்து பார்த்தா பிரச்சனை ஆயிடும். நீ கிளம்பு. பிரச்சனை ஆகிடுமா? நான் என்ன கள்ள காதலனா? அக்மாக் நல்ல காதலன்மா, உன்னுடைய காதலன். டேய் என்ன? இந்த விளக்கங்க யாரும் கேட்கல. அப்போ நான் கேட்டதுக்கு சொல்லுங்க, என்ன நினைச்சீங்க? என்ன பண்ணி சொல்லனா விட மாட்ட போலியே. இப்போ என்ன? என்னன்னு தெரியணும் அதானே? அதேதான். அது ஒண்ணு இல்ல. நீ பொறுக்கியா இருந்தாலும் கொஞ்சம் நல்ல பொறுக்கியா இருக்கான்னு நினைச்சேன். போதுமா? ஓ அப்படிங்களா? அப்போ அந்த நல்ல பொறுக்கிய உங்களுக்கு பிடிக்கும். ஆஹா அப்படிலாம் இல்ல. அப்போ உங்களுக்கு பிடிக்காது. பிடிக்காதே. சரி, அப்போ நான் இதை எப்படி எடுத்துக்க? நீ இப்படி எடுத்துக்க வேண்டாம், நீ போ. ஆமா, நான் உங்களை எப்படி கூப்பிடட்டும்? நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, ஆனா கூப்பிடுங்க. கூப்பிடுற தூரத்துல இருக்க மாட்டேன், ஆனா கூப்பிட்டா தூரத்துல இருக்க மாட்டேன். நான் பக்கத்துல இருப்பேன், நீங்க வெக்கத்துல இருப்பீங்க. சரி கிளம்புங்க. என்னம்மா நீ என்ன துரத்துட்டே இருக்கா? இவ்வளவு தூரம் உன்னை பார்க்க வந்திருக்கேன், எதனா உன்னை கொடுக்கலாமே. அப்படியா? என்ன கொடுக்க? என்ன வேணாலும் கொடுக்கலாம். உங்க கண்ணுக்கு என்ன தெரியுதோ அங்கேயே கூட கொடுக்கலாம். அப்ப இந்த மானிட்டர் கொடுக்கவா? எது? மானிட்டர் கொடுக்குறீங்களா? ஏன் இந்த கம்பெனியை கொடுங்களா? அச்சச்சோ, இது எனக்கு இல்லையே. நான் வேணா ஹேண்ட் பேக் கொடுக்கவா? எதுக்கு? இந்த கேன பேக் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? என்கிட்ட அதான் இருக்கு, வேற என்ன கொடுக்க? என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஏன் உண்மைய வேணாலும் கொடுக்கலாம், நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். டேய் பொறுக்கி, என்ன? கிடைக்குமா? கிடைக்காது. நீ ஃபர்ஸ்ட் எடுத்து காலி பண்ணு. அப்போ நான் கிளம்புவா? ஆமா கிளம்பு. அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த ஃபீல் பண்ண ஒண்ணு இல்ல, நீ எடுத்து காலி பண்ணு. அவ்வளவுதானா? வேற என்ன எதிர்பார்க்கற? அது என்னென்னமோ எதிர்பார்க்கற. டேய் என்ன? வர வர உன் பேச்சு சரியில்லை, நீ போ. அப்போ போக போக சரியா பேசிடுவோம். எது? அட்லீஸ்ட் KISS கிடைக்குமா? லிப்ஸ் கூட ஃப்ரீயா தான் இருக்கு, எனக்கு ஓகே. என்ன? மூக்கு மேல பஞ்சு வேணா கிடைக்கும். எது? அப்போ லாஸ்ட் வர இப்படித்தானா? இரு நாங்க வரேன். உசுறு கரையுதே, அவளை நினைச்சுதான் வயிறு நிறையுதே. சோள தட்டதான் சுமைய தாங்குமா, ஆல சாய்க்குதே அழிப்பு 2 தான். போரால சாவில்ல, மாறால தான் சாவு. 100ஆல தாக்குதே உசுலம்பட்டி சேவு. KISS கிடைக்குமா? அவ பத்து இங்க பாரு, நான் அப்புறம் சத்தம் போட்டுருவேன். கொண்டக்காரி குத்துற கண்ணால போட்டுக்கோ. என்ன? நீங்க இருந்து போ. படுக்கல நோயில் கிடக்குற காரணம் யாருங்க? கேரளத்து சாரளுதானுங்க. போடா இமையா போடா.
போடாவா அடி பைத்தியக்காரி, காலையில கனவு கண்டுட்டு இருக்க. துப்பி மண்டை வேற கோபத்துல இருக்கான். கிம்மியா நான் தான் கிளம்புன்னு சொல்றேன்ல, போடா. போதற மண்டை திருநைய விரட்டுற மாதிரி விரட்டுறாளே. கிம்மியா ஐயோ, டைனோசர் வாயன். இது சார் கிளம்பலாமா? கிளம்ப போறியா? ஆமா சார். என்ன டைம் ஆகுது? ஐயோ, 11 o'clock-ஆ? என்ன இவ்வளவு நேரம் ஆகிடுச்சு? ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார். நான் போறேன். குட் நைட் சார். அடி கேராளி, காலையில 11 மணி ஆகுதுடி. அரை போதையில அரை மென்டல் வளர்ற மாதிரி பேசிட்டு இருக்காளே. ஓ அப்படியாம்மா, இந்த மாசம் சேலரி வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் சார். ஓ ஓகேம்மா, அப்படியே போயிட்டு திரும்பி வராத. ஏன் சார்? ஏன் நான் என்ன பண்ணேன்? அடி பாவி, பண்ணதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ண நான் கேக்குறேன். சோடா புட்டி. என்ன பண்ணியா? ஒர்க் பார்க்காம தூங்கிட்டு இருக்க. சார் நைட் ஆகிடுச்சு சார். நான் வீட்ல 9 மணிக்கே தூங்க போயிடுவேன் சார். இப்ப பாருங்க 11 மணி ஆகுது. அதான் என்ன அறியாமலே கண்ணு அசந்துட்டேன். எப்படிமா உங்க வீட்டுல காலையில 9 மணிக்கு தூங்க போயிடுவீங்களோ? எந்த கூப்பிட்டு சார் காலையில 9 மணிக்கு தூங்குவான்? இந்த கூமுட்டை தான் அப்படிதான் தூங்கணும்னு சொல்லுது. சார் என்ன சார், மார்னிங் 11 o'clock ஆகுது, இந்த நேரத்துல உனக்கு நல்லா தூக்கம் வருதோ? என்ன மார்னிங் 11 o'clock-ஆ? ஐயா சார், நான் தூங்கல. தூங்கிட்டேன்னு நினைச்சீங்களா? இந்த கம்பெனி எப்படி உயர்த்தலான்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஓ அப்படியாம்மா, யோசனை வந்துதா? யோசனை எங்க வந்தது? கோட்டை நம்ம மாதிரி நீ தான் வந்த. என்ன? இல்ல சார், நான் வேணா மறுபடியும் திங்க் பண்ணவா? இந்த டைம் நல்லா ஆழமா போயிட்டு பண்றேன் சார். உன்ன வருண், காலையில் 9:10க்கு வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. அடி அரை மென்டல், ஆழமா போயிட்டு திங்க் பண்றேன்னு ஒரேடியா போய் சேர்ந்துட்டு போற. போடி, அந்த பல்பு கண்ண வேற கோவத்துல போறான். இன்னையோட உன் வேலைக்கு வேட்டுன்னு நினைக்கிற. வந்து தொலைடி. இப்ப நீ யாரா கூப்பிட்டா? அந்த எம்டி தான் ஊருக்கு போயிட்டாரு, கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கான்னு பார்த்தா இந்த துப்பி மண்டவர் வந்திருக்கானே. அடியே டோப்பா மண்ட, வந்து தொலைடி. வருண், வருண். சார் வாங்க சார், குட் மார்னிங். எப்படி சார் இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இங்க வர வரைக்கும் நல்லதா இருந்தேன். ஏன் சார் என்னாச்சு? கோவமா இருக்கீங்க போல. நீங்க என்ன வருண் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நான் மெயில் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, கம்பெனி எப்படி போகுது? சூப்பரா போகுது சார். நான் பார்த்த வரை கம்பெனி இழுத்து மூடுற மாதிரி தானே இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? என்ன வருண், கம்பெனி உங்க பொறுப்புல தானே இருக்கு, சரியா பார்க்க மாட்டீங்களா என்ன? இல்ல சார், நான் நல்லா தான் பாத்துக்கிறேன். வருண், கம்பெனி உங்க பொறுப்புல இருக்கு, நீங்க நல்லா பாத்துக்கணும் நம்பிக்கையில இருக்கேன். பார்த்து நடத்துங்க. ஓகே சார். சரி, கௌதம் என்கிட்ட ஒரு ஃபைல் கொடுக்க சொன்னால, அதை போயிட்டு எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். இமையா, கம்பெனிக்கு வந்தோமா ஒர்க் பார்த்தோமான்னு இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் இப்படி நடந்தது, அதுக்கப்புறம் உன்னை வேலை விட்டு தூக்கிடுவோம். சாரி சார். சாரி புரியல, ஒழுங்கா ஒர்க் பாருங்க. ஏன் என்னாச்சு? வந்ததும் வராதுமா இப்படி கத்திட்டு போறாரு. அது அந்த மகாராணி கிட்டே கேளு. இமையா என்ன? காலையிலே மகாராணிக்கு நல்ல உறக்கம். தொப்பி மண்டை இமையான்னு கூப்பிடாரு, இவ போடான்னு சொல்றா. என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன நொப்படியா? வாரம் அமைச்சரே வாரம். என்ன இமை எப்படி பண்ற? வர வர நீ பண்றது எதுவும் சரியில்லை. இல்ல சீனியர், நைட்டு சரியா தூங்கலையா, அதான் கொஞ்சம் கண்ணு அசந்துட்டேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் ஒரு பார்த்துட்டு வரேன். சரி, நேற்று ஈவினிங் உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தல, கொடுத்தீங்களா சீனியர்? இமையா உங்ககிட்ட தான் கொடுத்தேன், போயிட்டு எடுத்துட்டு வா. என்கிட்ட கொடுத்தீங்களா? கொடுத்த மாதிரியே ஞாபகம் இல்லையே. எது ஞாபகம் இல்லையா? இமையா விளையாடாத. மெரூன் கலர் ஃபைல், நல்லா யோசனை பண்ணி பாரு. இல்ல சீனியர், நான் நல்லா திங்க் பண்ணிட்டேன். நீங்க எதை கொடுக்கல. எதுக்கு நீ இப்படி பண்ற? அது முக்கியமான ஃபைல், கேர்ஃபுல்லா சொல்லி கொடுத்தல. அப்படியே சொன்னீங்க சீனியர், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. நீங்க யோசிச்சு பாருங்க. டேய் சரண், நீ யோசிச்சு பாரு.
அடி அரை மெண்டல், நேத்து நான் ஆபீஸ்க்கே வரலடி. அப்போ முந்தா நாளைக்கு போயிட்டு யோசிச்சு பாரு சரண். இமையா சீனியர், என்ன வாய் ஒரு சைட போனிட்டு இருக்கு? சீனியர், உங்களுக்கு நினைவுக்கு வந்துட்டோ? ஃபைல் என்கிட்ட கொடுக்கறதானே? ஆமா, நீங்க வாயா. எதுக்கு சீனியர்? நீங்க வா, நான் சொல்றேன். இல்ல, நான் வர மாட்டேன். இப்போ மட்டும் நீ வரல. ஐயோ, டேய் சரண், என்ன காப்பாத்துடா. அம்மா வருண் பாத்து. அடியே பைத்தியம், கோபத்துல என்ன தள்ளி விட்டுட்டு போற? பைத்தியக்காரி, பிசாசு சோடா புட்டி கிரடி வர. இடுப்பே போச்சே. ஐயோ அம்மா. மழையே பொன்மழை துளியே என் இருவிழியில் நீ இருக்கிறியே, விழவா நான் விழுந்திடவா உள்ளிருந்து நீ கேட்கிறியே, இதழே என் சிற்றிதழே மௌன மொழி நீ பேசுறியே, வரவா நான் வந்திடவா உன் வார்த்தைகள் தான். என்னடா நடக்குதுங்க? நான் கீழே விழுந்து இடுப்பில உடஞ்சு கிடக்குதுடா. நீ என்னன்னா உயரமா சாஞ்சிட்டு இருக்க? நிபிதா எப்போ வந்தாங்க? கரெக்டா நீ விழ சொல்ல வந்து புடிச்சிருக்காங்களே. நடத்துடே, நீ நடத்து. சாரி நிபிதா. சாரி நிபிதா. தேங்க்யூ. வருண், உங்களுக்கு எது அடிப்படையிலையே? இல்ல நிபிதா, நீங்க தான் என்ன பிடிச்சுக்கிட்டீங்களே. உங்களுக்கு என்ன அடிபட்டுட்டா? எனக்கு எது அடிப்படையில வருண்? கொட்டிச் செல்லும் தேளை போலே விட்டு செல்லும் வலி என்னவோ, சுட்டு செல்லும் சந்தியை போலே ஒட்டிக்கொள்ளும் ரணம் சொல்லவோ, அடதென்றல் தீண்டிய நேரம் என் ஜன்னல் மூடிய வேகம், திரவாமல் போனாலே அது பாவம். என்னாச்சு? இமே எப்படி வடறா? அது ஏன் கேக்குறீங்க நிபிதா? நேத்து இமைய கிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தேன், கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஃபைல் இமே ஏன் டேபிள்ல வச்சிட்டு போயிட்டாளே. தேங்காடு உங்ககிட்ட தான் இருக்கா? அது முக்கியமான ஃபைல் நிபிதா. தெரியும் வருண், நான் எடுத்து தான் வச்சிருக்கேன். அவ என்கிட்ட பேசிட்டே அந்த ஃபைல் மறந்து விட்டுட்டு போயிட்டா. ஓ ஓகே நிபிதா, அந்த ஃபைல் எடுத்துட்டு வரீங்களா? ஓகே வருண். என்ன நிபிதா, இப்பதான் வரீங்களா? ஆமா சார், பஸ் மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், பஸ் வரவே இல்லை. அப்புறம் ஆட்டோல வந்தேன். நான் வர டைம் ஆகணும் இமையாக்கு கால் பண்ணேன், அவ கால் அட்டன் பண்ணல. இன்னைக்கு நீங்க முன்னாடி வந்துட்டீங்க போல. ஆமா நிபிதா, ஒர்க் இருந்தது இல்ல, எம்டி இல்ல, அதான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல, நான் வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிருப்பேன். அதுக்கு தான் நீ வெயிட் பண்றேன்னு எனக்கு தெரியும். இல்ல வருண், நீங்க ஆபீஸ்க்கு வந்திருப்பீங்க, அதான் உங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு கால் பண்ணல. அவனுக்கு டிஸ்டர்பா இருந்திருக்கும். நீங்க எப்ப கால் பண்ணீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நீங்க மட்டும் கால் பண்ணியிருந்தீங்க, சிட்டா பறந்து வந்திருப்பான். இதுல என்ன இருக்கு நிபிதா? எனக்கு டிஸ்டர்பா இருக்குமா? நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆமா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், பரலோகத்துல இருந்தாலும் பறந்து வந்து பிக்கப் பண்ணிருப்பான். நீங்க சொன்னதே போதும் வருண், நான் நெக்ஸ்ட் டைம் சொல்றேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா சொல்லணும், நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே வருண், கண்டிப்பா சொல்றேன். நான் சொல்லல. ஹலோ, எஸ்கூஸ் மீ, உங்க மீட்டிங் முடிஞ்சதுன்னா என்ன கொஞ்சம் தூக்கி விடலாமே? ஐயோ சரண், என்னாச்சு? டேய் மச்சான், கீழே என்னடா பண்ற? நல்லா க்ளீன் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்றியோ? இல்ல, நானே உருண்டு பிறண்டு மோப்பு போடுறேன். ஓ அப்படியாடா, நல்லா போடுடா. அப்படியே கக்கூஸ் பக்கமா போயிட்டு வந்துடுறா. நிபிதா வாங்க போலாம். வருண், சரண், அவன் பொறுமையா க்ளீன் பண்ணிட்டு வருவாங்க. நீங்க வந்து அந்த ஃபைல் எடுத்து கொடுங்க. என்ன மச்சான், வரட்டா? அட பாவி, நீதான் ஒரு ஃப்ரெண்டாடா. பிகர் வந்ததும் ஃப்ரெண்டை கட் பண்ணிட்டியாடா. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஏய், ஏன்டா தூக்கமா வருதுடா? எதுக்குடா இங்க வந்திருக்கோம்? எங்கடா வந்திருக்கோம்? என்ன தூங்க விடாம எதுக்குடா இப்படி பண்றீங்க? நான் தூங்கணும். ராஜுபாய், இப்படி ஓரமா படுத்து தூங்க, போக சொல்ல உன்னை உசுப்புறோம். என்ன? அதுக்கு நான் இங்கே இருந்திருப்பல, எதுக்குடா இப்படி பண்றீங்க?
நான் பாட்டுக்குன்னு சேவனியான்னு தூங்கிட்டு இருந்தவனை காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து கார்ல போட்டு இப்ப இங்க வந்து எடுத்திருக்கீங்க. ஏன் உனக்கு பொண்ணு பார்க்க? என்னடா சொல்றீங்க? திண்ணல கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சா கல்யாணம்? இப்படி ஒரு சர்ப்ரைஸா? டேய் ராஜுபாய், என்னடா பண்ற? அந்த டோரை க்ளோஸ் பண்ணடா, பார்க்க பயங்கரமா இருக்கு. போங்கடா, என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே, பல்லு கூட விளக்குறடா. முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. அச்சோ, என்ன பண்ண ஏது பண்ண தெரியலையே, கை கால் வேற வர மாட்டுக்குது. டேய் ராஜுபாய், லக்கம் அடிச்சுட்டாடா. பொண்ணு பார்க்க நேரத்துல இப்படி ஒரு அபசகுணமா? டேய் டாக்டரே, நானே சந்தோஷத்துல இருக்கேன்டா. என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. முன்னாடியே சொல்லியிருந்தா நான் குளிச்சுட்டு 5-6 கிருமியா எடுத்து பூசிட்டு வந்திருப்பேனே. போங்கடா. எது கிருமியா? அட கிருமிக்கு பிறந்தவனே, என்ன பண்ண? கிருமிய பூசிட்டு வந்தா கூட பார்க்க பளபளன்னு இருந்திருக்கும். இப்படி சொல்லாம கொள்ளாம கூட்டிட்டு வந்துட்டீங்களேடா. ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, சந்தோஷத்துல தலைகீழ குதிக்கிறேன். டேய் ராஜுபாய், இதே ஓடுதாடா, இல்லைன்னா உனக்கு சங்குதான். டே அரவேக்கால் டாக்டரே, இதுக்குடா அப்படி அவசரமா பேசுற? அதெல்லாம் நிக்காம நல்லா ஓடிக்கிட்டு இருக்குடா. ஓ, அப்போ ஒலிம்பிக்ல ஜெயிச்சு கப்பு வாங்கிடும், அப்படித்தானே? எது இதயம் ஓடுதுன்னு சொன்னல, இழுத்து கட்டி போடி எருமை. யாருன்னா எடுத்து ஃப்ரை பண்ணி பண்ணிக்கு போட்டு போறாங்க. டே டாக்டரே, வர மக்களுக்கு அளவே இல்லாம போச்சு. வாய முழுடா ராஸ்கோல். டே மதி, நான் போயிட்டு வேஸ்ட் கட்டிட்டு வரவா? உனக்கு என்ன கல்யாணமா பண்ண போகுது? அதுல மச்சான், இப்படி நான் டவுசரோட இருக்கிறேன், நல்லதா இருக்கு. இருந்தாலும் எனக்கு வெக்கமா இருக்குடா, அதான். சரி விடு மச்சான், வீட்டுக்கு போயிட்டு வர டைம் ஆயிடும். இல்லைன்னா உன் ட்ரெஸ் கொடுடா, உன் ட்ரெஸ் தான் பார்க்க கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. எப்படி மாப்பிள்ள நான் தான், ஆனா நான் போட்டிருக்க ட்ரெஸ் மட்டும் இரவல் வாங்கினது அப்படின்னு சொல்லவா? டி அரமெண்ட் டாக்டரே, வாய மூடு. இல்லைன்னா ஃபேண்ட் கொடுடா, அது கரெக்டா இருக்கு என் ஷர்ட்டுக்கு. எது ஃபேண்ட் கொடுக்கணுமா? ஃபேண்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண? அதான் டவுசர் இருக்குல்ல, அதை நீ போட்டுக்கோ, ஃபேண்ட் நான் போட்டுக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கு போய் வேற பாரு. நானே என்ன ஷர்ட் கூட போட விடாம கூட்டிட்டு வந்துடும் கடுப்புல இருக்கிறேன், நீ என்னன்னா ஃபேண்ட் வேற கேட்கற. சரிடா, நான் மூஞ்சாவது கழுவிட்டு வரேன், ஃபேண்ட் தான் கொடுக்க மாட்டீங்க. கழுவினாலும் அப்படிதான் இருக்கும். அதுக்கு எதுக்கு போய் நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்க? இங்கே வெயிட் பண்ணு. அட்லீஸ்ட் பள்ளியாவது விளக்கிட்டு வரேன்டா. டே ராஜுபாய், காட்டுக்குறவங்க பல்ல விளக்குது. சும்மா இருங்க பாய். பல்லு விளக்குற கேப்ல அந்த பொண்ணு மின்னல் மாதிரி வந்து மறைஞ்சிட்டானா நீ எப்படி பாப்ப? பல்லு விளக்குனா அதிர்ஷ்டம் போயிடுமா? அப்படியா? ஆமா அப்படித்தான் மச்சான். நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா, ஆனா நீ என் வாழ்க்கைக்கு தீபம் தர போறடா. நண்பன் நான் சும்மா இல்லடா, அவ இல்லன்னா நானும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி, நீ என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி. நண்பன் நான் சும்மா இல்லடா. டே ராஜுபாய், ரொம்ப ஓவரா பொங்காத, கொஞ்சம் அடங்கு, இல்ல ஒன்னு அடக்கம் பண்ணிடுவான். அவனே கான்ல இருக்கான், வாயை கொடுத்து புண்ணாக்கிக்காத. டே மச்சான், பொண்ணு எப்படிடா இருப்பாங்க? மனுஷன் மாதிரி தான் இருப்பாங்க. டே மாப்பிள்ள, நீ சொல்லுடா, பொண்ணு கருப்பு நில மாதிரி கருப்பா இருப்பாங்களா, இல்ல அத்தி பழம் சேவப்பா, இல்ல அத்த மக சிகப்பா, அந்த மாதிரி கலரா இருப்பாங்களா? ஹைட்டா டால் மாதிரி இருப்பாங்களா, இல்ல குள்ளமா குட்டியா கியூட்டா இருப்பாங்களா? சித்தண்ட சேகரு சொல்லு மச்சான். குண்டு 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 பெண்ணே, குண்டா இருப்பாங்களா, இல்ல உள்ளி குச்சி உடம்புக்காரி ஒட்டிக்கிட்ட உடம்புக்காரி அப்படின்னு ஒல்லியா இருப்பாங்களா? சொல்லு மாப்பிள்ள, நான் எவ்வளவு ஆர்வமா கேக்குறேன், நீ என்ன இவ்வளவு சைலண்டா இருக்க? சோளக்காட்டு பொம்மைக்கு சேலை சுத்துற மாதிரி இருப்பா. என்ன டாக்டர்? உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னேன், வாயில வாஸ்து சரியில்லை, வாய மூடிடு. டே டுபாக்குரு டாக்டரே, இப்பதானே நேரம் நல்லா இருக்கு, உனக்கு பொறாமடா, அதான் பொங்கற. யாருக்கு? எனக்கா?
ஆமாண்டா டாக்டரே, நீ கொஞ்ச நேரம் வாயை பொத்து நடத்துலே நடத்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போறத மட்டும் பாரு. நீ சொல்லு மாப்ள. இங்க வாயா. இதோ வந்துட்டேன். அடி வாங்க எவ்வளவு ஆர்வமா போறான். ராஜுபாய், உன் சோழி முடிஞ்சது. ஐயோ அம்மா, ஏண்டா? போதுண்டா, வலிக்குதுடா, விட்டு தொலைடா. அவன் கட்டுப்புல இருக்கான், நீ என்னன்னா போடா. என்னடா நீ பொண்ணு பக்கம் கூட்டிட்டு வந்துட்டு இப்படி தலையில மத்தளம் வாசிட்டிய. நான் தான் சொன்னல வாய் அடக்குடான்னு, கேட்டியா? நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா? டி ராஜுபாய், பிஞ்சு மண்டடா, அதான் பணியார மாதிரி உப்பிடுச்சு. நீ வாய் முடு குரங்க, எல்லாம் ஒன்னாலதான். ஐயோ, பொண்ணு வந்துச்சா? என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கா? ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்டாப்படி. டே டாக்டரே, என்ன பொண்ணு கையில பால் கிளாஸே இல்ல? அட பைத்தியம், பால் கிளாஸா? எதுக்கு நீ பிளான் போடுறன்னு தெரியுது. டே டாக்டரே, நான் எப்படி இருக்கேன்? காண்டாமிருகத்துக்கு டவுசர் சட்டை போட்ட மாதிரி இருக்க. அப்படியா? நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? ரொம்ப பல்ல கட்டாதடா, பல்லு ஃபுல்லா கொட்டிக்கு போகுது. அடாடா, என்ன ஒரு அழகு, தங்க செயல செஞ்ச. என்ன சொல்லுவாங்க? அட பூ. சிஸ்டர், என்னாச்சு சொல்லிட்டீங்களா? ஆமா சார், சொல்லிட்டேன். வரேன்னு சொல்லிருக்கா. 10 மினிட்ஸ்ல வந்துடுவா. ஓகே சிஸ்டர். ஆகாஷ் எப்போ வருவாரு? சார் கிளையண்ட் மீட் பண்ண போயிருக்காரு. எப்போ வருவான்னு தெரியல சார். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. மீரா வந்ததும் இங்கே கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். நீங்க போயிட்டு ஒர்க் பாருங்க. தேங்க்யூ சார். டேய் டாக்டரே, பல்லு விளக்காம வந்தவனுக்கு இப்படி ஒரு ஜிலேபி கிடைக்குன்னு எதிர்பார்க்கலடா. இப்ப என்ன சொல்ல வர? டேய், இது மதிய ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு, வாய் அடக்கல, உன் வாயை பஞ்சர் ஆக்கிடுவான் சொல்லிட்டேன். டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. இனிமேல் நான் பல்லே விளக்க போவதில்லை. அட கருமம் பிடிச்சவனே, இப்படி இருந்தா இந்த பொண்ணு இல்ல, எந்த பொண்ணு கிட்ட வரமாட்டா. டேய் டாக்டரே, வாடா, அந்த பொண்ணு போறா. தம் தன தாள வரும், புது மாலை வரும், இரு விழிகளில் காதல் விளையாடும், பின்னாடி பாட வரும். டேய் வாடா, போயிட்டு பேசிட்டு வந்துடலாம். பின்னாடி போய் செருப்படி வாங்காத, ஒழுங்கு முறைதான் எங்கே நில்லு. டேய் வாடா. டேய் மழை போறீங்க, என்னடா இப்ப தள்ளிட்டு போறா? தனியா போக பயமா இருக்குடா, அதான் போ. கண் ரெண்டும் நீ வரத்தானே காத்து கடந்தது, உன் விழி பார்வை பார்த்து கடந்தது, என் அன்பே நீதானே. அட எருமை, செருப்புல சாணி முக்கி அடிச்சா நீனா திருந்த மாட்டேடா. ஹலோ, எச்சிக்கிச்சுமி. நீ பண்ணடா, இது கூட இப்ப கிச்சு கிச்சு முட்டுன்னு சொல்றேன். டீ டாக்டர், என்ன கூப்பிட்டேன்டா. அட பைத்தியம், இன்னும் 10 வார்த்தை மென்னு வாங்கிட்டியோ? ஹலோ, எச்சிக்கிச்சுமி. இப்ப இது கூட எச்ச துப்ப சொல்றேன். இந்தாம பொண்ணே, இவன் மூஞ்சில துப்பிட்டு போவீங்களா? டீ டாக்டர், கொஞ்ச நேரம் சும்மா இருடா. ஹலோ, மை நேம் இஸ். என்னடா டாக்டர், உங்க நேம் பண்ணி பண்டாருங்க? ஆமாங்க, என் பேர் பண்ணி பண்டாரம். இருக்கட்டும், அதுக்கு என்ன? அதாங்க, என் நேம் பண்ணி பண்டாரம். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நேம் பிடிக்கலனா மாத்திக்கோங்க. ஆனா இந்த நேம் உங்களுக்கு பொருத்தமா இருக்கு. அப்படினா ஸ்பிரிங் மண்ட கூட வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்கும். ஓ, நல்லா இருக்கோ? நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. உங்களுக்கு எப்படி கூப்பிடணும் தோணுதோ அப்படி கூப்பிடுங்க. ஆமா, நான் எதுக்கு உங்களை கூப்பிடணும்? நீங்க கண்ணு கண்ணாலே வந்துருவேன், அது வேற விஷயம். நான் அந்த சைடு திரும்பிட்டு இருக்க சொல்ல உங்களை பார்க்க முடியாதுல்ல, அப்ப நீங்க என்ன கூப்பிட்டு தானே ஆகணும். அதான் உங்களுக்கு எப்படி கூப்பிடணும் தோணுதோ அப்படி கூப்பிடுங்க. யார் சரி இவரு? இதுக்கு சம்மதமா பேசிட்டு இருக்காரு? தெரியலமா, நாங்க வர சொல்ல கூட ஓட்டிட்டு வந்துட்டான். நீங்களே கேளுங்களா யாருன்னு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? இதுவரை அட்ரஸ் இல்லாம சுத்திட்டு இருந்தேன். நீங்க ஓகே சொன்னா ரேஷன் கடை ரெடி பண்ணிடுவேன். என்ன சொல்றீங்க? எது, ரேஷன் கடை ரெடி பண்ணுவீங்களா? ஆமாங்க, இதுக்கு முன்னாடி லவ் பண்ண அனுபவம் இருக்கோ? டீ இரும மாடு, சிறுபடி வாங்க வரமாட்டு போல, கூட வந்து எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போலியே.
கடிச்சிட்டு தெரியா என்ன? இல்லைங்க, அப்படி இருந்தாலும் நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். சும்மா சொல்லுங்க. பைத்தியமா இருப்பானோ? சொல்லனா புடிச்சு கடிச்சு வச்சிட்டானா? என்ன பண்ண? சும்மா சொல்லுவோம். சரிங்க, நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறதால சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க, நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை. எப்படி? அவன் இம்சை தாங்க முடியல. அதான் அவன் தூங்கிட்டு இருக்க போது தாரியில கழுத்துக்கு போட்டு கொன்னுட்டேன். இது கள்ள போட்டு கொன்னுட்டியா? ஆமா, இது போதுமா இல்ல வேற டீடைல் வேணுமா? அச்சச்சோ, ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாங்களோ? நீங்க சொன்ன வரைக்குமே போதுங்க, இதுக்கு மேல தாங்காது. இதுக்கே வேப்பல அடிக்கணும் போல. யார்கிட்ட? டே ராஜுபாய், பேசி முடிச்சிடலாமா? எதுக்கு? என் கதையை முடிக்கவா? ஆளை விடுடா சாமி. மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கிற மங்காத்தாடா இவ. கொஞ்ச நேரத்துல சாக தெரிஞ்சுட்டேனே.